மயூரன் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ நீங்க பேசுறது எனக்கு கேட்கல ப்ரோ. எனக்கு யார் பேசுறதுன்னே கேட்கல. மயூரன் ப்ரோ ஏதாவது பேசணும். பரணி கேக்குதா? பரணி ஆரம்பிங்க பரணி. ஓகே இப்ப கேக்குது. ஓகேண்ணா. நான் முன்னால இருந்து ஆரம்பிக்க சொல்லிட்டு இருந்தேன். அதனால உங்களுக்கு மாதிரி கேட்கல போல இருக்கு. இப்ப கேட்குது. சரி ஆரம்பிச்சிருங்க. ஓகே. கரை அந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அதான் நாளைக்கு நடக்குது. நாளைக்கு தான் வந்து ட்ரெய்லரும் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நேரு ஸ்டேடியமில் ஈவினிங் 6 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஜெயிலர் 2 அந்த படம் வந்து அமேசான் பிரைம்க்கு 160 crores வந்து சேல் ஆயிருக்கு. ஹையஸ்ட் எவர் ஃபார் தமிழ் ஃபிலிம். அப்புறம் சிங்கா அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கவினோட ஹாய் படம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கண்ணக்குழியா அது வந்து ஜிவி பிரகாஷ் தான் பாடியிருக்காரு ஜென் மார்டின் மியூசிக்கல்ல. சாங் வந்துட்டு April 21 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஆர்ஜே பாலாஜி கருப்புக்காக வந்து இன்டர்வியூலாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சுதீஷ் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ அவ்வளோதானா? கேக்குது பரணி. பின்னாடி சத்தங்கிறனால பேச முடியல. சத்தம் எதுவும் கேட்கல. 2 நிமிஷம் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே சரி. இன்னைக்கு வந்துட்டு இந்த 2 படம் பார்த்தேன். ஒன்று வந்து ஓடிடியில் அஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி படம். ஒரு ஹார்ட் ஹிட்டிங் கோர்ட் ரூம் ட்ராமா. நல்லா இருந்துச்சு படம். எனக்கு பெருசாக பிடிச்சிச்சு படம். ஜி5ல ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. யாராவது பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா பாருங்கள். அதே மாதிரி அந்த மம்மி அந்த படமும் வந்து இன்றைக்கி தியேட்டரில் பார்த்தேன். இங்கிலீஷ் வெர்ஷன் தான் பார்த்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு 30 to 40 minutes ரொம்ப பிடிச்சிச்சு. அது எனக்கு படத்தோட கதை பற்றியோ இல்லை பிளாட் பற்றியோ எதுவுமே தெரியாது. ஸோ அதனால எனக்கு அந்த நரேட்டிவாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த எப்பயும் இருக்கிற ஹாரர் ஃபிலிம்ஸ்க்கான ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த டெம்ப்ளேட்லேயே சேஃப் ப்ளே பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. லாஸ்ட் 30 minutes வந்து ஒரு மாதிரி குரூசமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஒரு டீசென்ட் படம். உங்களுக்கு இந்த ஹாரர் படம்லாம் பிடிக்கும், கோரா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். மாவீரம் ப்ரோ ஏதாவது பார்த்தீங்களா இன்னைக்கு படம்? மம்மி படம் தேட்டர்ல பார்த்தேன். சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சேம் அதே தான். ஃபர்ஸ்ட் 30 minutes ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஸ்லோவா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அந்த பொண்ணுக்கு நடக்கிற விஷயம், அது ஃபேமிலி, அது ஒரு 30 நிமிஷம் நல்லா போச்சு. அப்புறம் பார்த்தா பசங்க இன்டர் விட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி கண்ணை கட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கடைசி 30 minutes தான் அப்புறம் அதிர்ச்சி ஆக்குனாங்க. அந்த கடைசி 30 minutes தான் அப்புறம் கொஞ்சம் பேங்கராக போச்சு. ஃபர்ஸ்ட் 30 minutes, கடைசி 30 minutes நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன, இது ஒரு பேய் படம் அந்த லிஸ்ட்ல வராது. இது ஒரு ஸ்லாஷர் மூவி, கோரி மூவி, அந்த லிஸ்ட்ல தான் வரும். இதுக்கு முன்னாடி அவர் ஈவில் டெட் எடுத்தாரு. அது இதை விட ரணக்கொடூரமா இருந்துச்சு. அதையும் தேட்டர்ல தான் பார்த்தேன். அதுவும் வந்து பயமுடுத்தலை. அதுவும் ஃபுல்லா ஒரு வீட்டுக்குள்ளேயே தான் எடுத்திருப்பாங்க. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சுதான் 2 மணி நேரம் படத்தை ஓட்டிருக்காங்க. ஆனா 2 படமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா இதை விட அது ரொம்ப கோரியா இருக்கும். இதை கோரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கோரியா இருந்துச்சு. அந்த 24ல வந்து ஈவில் டெட் ரைஸ்லாம் படமா இது நீங்க பார்க்கணும்னா ஒரு தடவை போய் தியேட்டர்ல பார்க்கலாம். நல்லாதான் இருக்கு. ஒரு டைம் பாஸ் வாட்ச். ஆனா எனக்கு என்னன்னா, நான் இங்கிலீஷ்ல தான் பாக்குறேனா இல்ல அது என்ன பாஷை, மெக்சிகோ அந்த பாஷையில பாக்குறேனான்னு தெரியல. தெரியல. ஆனா மொத்தத்துல நான் இங்கிலீஷே கம்மி இந்த படத்துல ரொம்ப. ஆமா அது கரெக்ட். தமிழ் டப்டு போலையா? அவருக்கு எப்படிங்க தமிழ் டப் போடுவாங்க? இல்ல இங்க இங்கிலீஷ் தான் விஷால். ஏதாவது ரொம்ப பெரிய படம்னா கன்னடா டப்பிங். சூப்பர் மாவீரன். சொல்லுங்க. நீங்க பாத்துட்டீங்களா விஷால் ப்ரோ? இல்ல சார், அது பார்க்கல சார் நானு. சார் நான் விஷால் ப்ரோ நீங்க பூத் பங்களா பாருங்க தியேட்டர்ல, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நல்லா ஜாலியா இருக்காமே சார். ஆமா இருக்கு படம்.
தெரியல வசூல்லாம் என்னன்னு தெரியல. ஆனா நல்லா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு விக்டர் சைடு. அப்படியா? ஓகே. வம்சி பைடிப்பள்ளி சல்மான் கான் நயன்தாரா ஷூட் ஸ்டார்டட்னு ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. ஃப்ரம் கண்டிப்பா ஏப்ரல் பரணி தான் அப்டேட்ல அன்னைக்கு அனௌன்ஸ் சொல்லியிருப்பாரு. பண்ணாங்க. அவசரப்பட்டாங்கப்பா. பரணி ஓ கண்டிப்பா தான் அப்டேட்ல சாரி, இது சொல்லியிருப்பாரு. ஏப்ரல்ல தான் இருக்கோமா? ஓகே சாரி. என்ன ஆச்சு மாவீரன்? என்ன ஆச்சு ஓகே, உங்களுக்கு? நான் மார்ச்ல இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே. போஸ்டும் விஷால் ஹசி படம் சொல்லுங்க ஹசி பரணி. ஹசி படமும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். அஸ்ஸி போட்டிருந்தீங்க டாப்ஸி தலைவா. படம் எதுல தலைவா? தியேட்டரா? ஜி5. ஜி5. ஓகே. இல்லாத ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கா வரையலே. அசினா உங்களுக்கு தெரியாத 80 ஒண்ணும் இல்ல. தானே? என்னது ஹசீனா? ஹசி இல்ல, ASSI அசி வந்துச்சு. 80ன்னு அர்த்தம். ஓகே. ஓகே. ஆர்ஜே பாலாஜன் இன்டர்வியூ பார்த்துட்டு வரேன் சுட சுட. சொல்லுங்க, என்ன ஜஸ்ட் சொல்லியிருக்காரு? ஷார்ட்டா நானும் சொல்லுங்க. இப்பதான் ஃபினிஷ் பண்ணிட்டு உள்ள வந்தேன் ஸ்பேஸ்க்கு. ஆமா. பாசிட்டிவா தான் பேசுறாரு. ஜிகே விஷ்ணுவெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பாராட்டி இருந்தாரு. இதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு தெரிஞ்சு த்ரிஷாவோட தான் ஒரு நம்ம படம் பண்ணேன் எல்லா அப்படின்லாம் ஸ்பேஸையும் சொன்னாரு. அதர்ஸ்ல உட்காந்து கேட்டுதான் இருப்பாரு போல ஆர்ஜே பாலாஜி. ரெடியா எல்லாமே இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, ம். எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்க 4 பேரை நாங்க அடிச்சுதான் தூக்கணும்னு சந்தோஷப்படுவானுங்க, அதெல்லாம் சொல்றாரு. ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸை திட்டுவாங்க, அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸை திட்டுவாங்க, சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் எங்களே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு வந்துட்டு கொஞ்சம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்டா அப்படின்ட்டு எல்லாம் பேசினாரு. நல்லா இருந்துச்சு. ஆனா சில செலிபிரிட்டிஸ் எல்லாமே சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க ப்ரோ. நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. பரணி ஃபுல் டைம் சோஷியல் உங்களோட மீடியால ட்வீட்டரா இருப்பாங்க. ரெகுலரா பாப்பான்னு சொல்லுவாரு. ஆக்டிவா இருக்காங்க சொல்ற விட சில பேர் அடிக்டிவாவும் இருக்காங்க சில பேர். அண்ணன் அப்பப்போ கேமியோ அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துட்டு போறீங்களா என்ன திடீர்னு? இல்ல ஏன் சார், பேச மாட்டீங்க? சில பேர்லாம் அவங்க லைம் லைட்ல இருக்கணும்னு சொல்லி சோஷியல் மீடியால லைம் லைட்ல இருக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு நியூஸ் அவங்கள பத்தி வந்துகிட்டே இருக்கும். பரணி உங்க ட்வீட் எல்லாம் நான் பாத்திருக்கேன்னு சொல்லியிருக்காருன்ற இன்டர்வியூல நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சும்மா ஏதாவது உருட்டக்கூடாது. அந்த பாட்டு கேட்க சூப்பரா இருக்கு. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க பரணி. எந்த பாட்டுங்க? கருப்பு 3rd சிங்கிள். அது நல்லா இருந்துச்சு. அதான் தீம் சாங் மாதிரி ஆக்சுவலா இருக்குன்னு சொல்லி நல்லா தான் நேற்று இருந்துச்சு. இந்த சியான் 63ல சனா போட்டிருந்த மியூசிக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது செம்மையா போட்டிருந்தாரு அதுல கிளிம்ஸ். அது என்ன மாதிரி கதைக்களம்னு நேத்து பிரகாஷ் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க மாவீரன். விஷால் ப்ரோ, நேத்து நீங்க சொன்னதால தான் நான் ஸ்பேஸ் ஆடியோ கேட்டிருக்கும் போதே சைட்ல போய் அந்த கிளிம்ஸை பாட்டு வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போய் பாட்டே வந்தேன். இப்படி என்னடா இது வீரதீரசுரன் 2 கார்த்திக் சுப்புராஜ், எனக்கு கார்த்திக் சுப்புராஜ் மகான் 2 அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. சரி அதை வந்து சொல்லலான்னு பார்த்தா இந்த பக்கம் கலவரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் அதை சொல்லவே விடல நேத்து. அப்படியா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் தாடி எடுத்தது அவ்வளோ சந்தோஷங்க. சீரியஸா அவர் தாடி எடுத்தோடனே எப்பா என்னடா இவ்வளவு சூப்பரா இருக்காருடா, என்ன வயசாகுது அந்த மனுஷனுக்கு அப்படின்னு இருந்துச்சு. செம்மையா இருந்தாரு, சூப்பரா இருந்தாரு. கடைசியா எந்த படம் ஞாபகமே வரல எனக்கு அவர் இந்த லுக்ல. அதாவது கொஞ்சோண்டு லைட்டா தாடி வச்சு எனக்கு ஞாபகம் இல்ல. சொல்லுங்க யாருக்காவது ஞாபகம்? 10 பத்துன்றதுக்குள்ள வந்துட்டு என்றதுக்குள்ள மாயிரன் அது கொஞ்சம் பிரெஞ்சு பியர்டு தானே வச்சிருப்பாரு. ஆமா ஆமா. ஆமா. இத மட்டும் கொஞ்சோண்டு தாடி எனக்கு ஞாபகம் இல்ல. நல்ல செம லுக்கு, ஒரு மாதிரி நல்ல இன்டென்ஸா இருந்துச்சு. அப்ப அதான் இது என்ன மாதிரி படம் தெரியல. பிரகாஷ் அண்ணா இது ஒன்னும் கிராமிய பின்னணியில் வரக்கூடிய படமா என்னன்னு சொல்லுங்க. இல்ல 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 ஒரு வீர தீர சூரன் மாதிரி இருக்கு இந்த இது. அதுவும் இல்ல. அதுவும் இல்லையா? அப்போ அந்த டெபியூ டைரக்டரோட என்னாச்சு பிரகாஷ் bro? நீங்க ஏதோ பாடி ஏதோ அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அந்த படம் டிராப் ஆயி போடி ராஜ்குமார் அந்த படம் டிராப். என்ன அவங்க வாழ்த்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே என்ன? ஓகே. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. என்ன பண்றது? அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சியான் 63ங்கிறதுக்கு மட்டும்
இத்தனை வாட்டி வந்துச்சு. மடோனா அஸ்வின் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, போடி. அதுக்கப்புறம் வந்து பிரேம்குமார் ஆமா பிரேம். வேல்ஸ் ஆமா பிரேம்குமார் ஆமா ஆமா. வந்துச்சு, அது வேல்ஸ் தயாரிக்கிறான்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் போடி ராஜ்குமார் புது டேரக்டர்னு வந்துச்சு. அது மூணுமே வந்து மூணு காரணங்களுக்காக ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. ஒன்று வந்து மடோனா அஸ்வின் வந்து கதை சூப்பரான கதை, ஆனால் செகண்ட் ஹாப்ல அவரு டேரக்டரே வந்து அதை ஃபினிஷிங் வந்து அவருக்கு வந்து திருப்திகரமா இல்லை, ஹீரோக்கு திருப்திகரமா இல்லை. அதை எப்படி ஐடியா பண்ணாலும் ஃபினிஷிங் கிளைமேக்ஸ் ஒர்க் ஆகல படத்துல, அவங்களுக்கு ரைட்டிங்ல கிளைமேக்ஸ் வரல. கிளைமேக்ஸ் வராத படத்தை அவங்க ஷூட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அதை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பிரேம்குமார் போனாங்க. பிரேம்குமார்ட்ட செகண்ட் ஹாஃபே வந்து அந்த குழப்பம் இருக்கு, அது வந்து பெரிய ஹீரோ பண்றதுக்கான கதை இல்லை அப்படிங்கறத அவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலா புரிஞ்சுக்கிட்டு அது வேணான்ட்டாங்க. போடி ராஜ்குமார் ஃபினான்சியல் இஷ்யூ, அந்த ப்ரொடியூசருக்கு புது டேரக்டர்னால என்ன புது டேரக்டர் நீ அறிமுகப்படுத்துறீங்கன்னா எவ்வளவு பெரிய குழப்பம் வரும், சேட்டலைட் டிஜிட்டல் பிசினஸ், பணம் பெறட்டுறது எல்லாமே குழப்பம் வரும்ல, அதேதான். ஆனா சரி, பிரகாஷ் அப்படியே அண்ணன் இதுக்கும் இவ்வளவு காரணத்தை சொல்லிட்டீங்கன்னா இல்ல நல்லா பிரகாஷ் இருக்கும். அண்ணன் ரஜினிகாந்த் இவ்வளவு இதை படம் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணி ஆனந்த் சங்கர் தேர்ந்தெடுத்திருக்காரு. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? சொல்லுங்க. ஆனந்த் சங்கர் அவருடைய படங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்கு அதை சொல்லுங்க. எதிர்பார்ப்பு உங்களுக்கு என்ன? அரிமா நம்பி எல்லாம் பிடிக்குமா? அரிமா நம்பி, இருமுகன். அரிமா நம்பி ரொம்ப பிடிக்கும். ஓகே சூப்பர். இருமுகன் 50% பிடிக்கும். நோட்டா 100% எனிமின்னு பிடிக்காது. ஒரு படம் எனிமின்னு ஒரு படம் பண்ணாரு, எனிமின்னு ஒரு ஆமா படம் பண்ணாரு, அந்த படம் வந்து ஒரு 30% அப்படியே பிடிக்கும். குறைங்க. நோட்டா நோட்டா 70% பிடிக்காது. அஹ் அவ்வளவுதானே படம் பண்ணாரு. எஸ் 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 4 ஃபிலிம்ஸ். ஓகே, ஆனா மூணாவதா வந்து என்ன இது படம் வந்து சொன்னீங்க? எல்லி. எனிமி அண்ணாத்த கூட ரிலீஸ் பண்ணார்ல தீபாவளிக்கு. விஷால் ஆரியா. அது சில இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் எல்லாம் நம்ம இருக்கும், அந்த ஆனா படத்தை அந்த நிறைய பேர் கோலா மறந்துட்டாங்க, ஒழுங்கா அதுக்கு வரலங்க. காரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா அது, சில மேட்டர் இதுல, ஆனா அது அப்படியே கன்வெர்ட் ஆகல. நோட்டாலாம் ரொம்ப ஆமா ஆமா. எதிர்பார்த்தேன் பிரகாசன். அப்ப ஞாபகம் இருக்கா? நோட்டா ராட்சசன் எல்லாம் நினைக்கிறேன் ஒன்னா வந்துச்சு. நோட்டா ராட்சசன் 96 நினைக்கிறேன். நோட்டா ராட்சசன் 96, பரியரும் பெருமாள், அதெல்லாம் ஓடிட்டு இருந்த டைம். 96 ராட்சசன் ஒன்னா வந்துச்சு ஞாபகம் இருக்கு. பரியர் முன்னாடி ஓடிட்டு இருக்குன்னு ஆமா நினைக்கிறேன். செக்கச்சு வந்தோமா, அது அதெல்லாம் அந்த டைம் தானே. அடுத்தடுத்து எல்லாமே செக்கச்சி வந்தவானம், ஆமா செக்கச்சி வந்தவானம் செப்டம்பர் 27 நம்ம வந்துச்சு நினைக்கிறேன். அக்டோபர் 4 வந்து ராட்சசன் 96 வந்துச்சு. ஆமா மொரட்ட வீக்கெண்டு அடி எங்க திரும்பினாலும் ஹவுஸ்ஃபுல் நாங்க, எல்லா படமும் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு எல்லாம். ஓகே ஓகே, இந்த படம் ஐடியாவா சூப்பர் கதை. விக்ரமுக்கு சொல்லியிருக்க ஐடியாவா செம்மையான கதை. அஹ் நம்ம வந்து இப்போதைக்கு ப்ரோமோ பார்த்துருக்கீங்கல்ல, அதுல ப்ரோமோல உள்ளதுதான் பின்னாடி உள்ளதுதான் பொருள், அதுதான் கதைக்களம். ஒரு டிஎன்டி பெரிய குடும்பம் அப்படிதான். இல்ல அதான் சொல்ல இல்ல பெரிய குடும்பம் மாதிரி பயங்கரமான ஒரு குடும்பத்தோட கொண்டாடக்கூடிய ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு குடும்பத்தோட கொண்டாடக்கூடிய ஆக்ஷன் படம் மாதிரி ஒரு கதை. அருள் மாதிரின்னு சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கும். சரி ரைட் ஓகே, சந்தோஷமா இருக்கும். கமர்ஷியல் படமா பக்காவா வந்தா சரி. ஆனா என்ன ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நான் கேட்டுட்டு இருந்தது என்னன்னா, விக்ரம் படம் அவர் படம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆஹ் வீரதீர சோழன் கடைசி, அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகல. இந்த வாட்டி வந்து படம் இந்த வருஷமே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அப்படி இப்படின்னு லேட் ஆனாலும் இந்த 16ஆம் தேதி, வர 16ஆம் தேதி ஷூட்டிங் போனாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா 17ஆம் தேதி தான் ப்ரோமோ ஷூட்டு அவர் பர்த்டேக்காக ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து மே 16 ஷூட்டிங் போறாங்க. மே 16 ஷூட்டிங் போய் தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. 3 ஷெட்யூல் தான் படம். இவர் வந்து இருக்கிற 3 ஷெட்யூல்லுமே இருக்கிறாரு. ஒரு சின்ன சின்ன பிரேக்கை தவிர மற்ற எல்லாத்துலயும் இருக்கிறாரு. படம் வந்து தீபாவளி ரிலீஸ் பிளான் பண்றாங்க. சந்தோஷ் நாராயண் மியூசிக். அவங்க அபிஷியலா நேற்று ப்ரோமோல அபிஷியலா பாட்டோடயே அதை விட்டுட்டாங்க. தீபாவளி ரிலீஸ்னா தீபாவளிக்கு அநியாய ரிலீஸ் பண்றாங்க, ஸ்பீடா தீபாவளிக்கு பெரிய இருக்கணும். படம் ஐயோ இல்ல. சரி, அந்த வருஷம் வந்துடும், படம் வந்துடும் சூப்பர். தீபாவளி ரிலீஸ். பெரிய படம் எதுவும் தீபாவளி லாக் பண்ணல, அதனால வந்து தீபாவளி அவங்க லாக் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாதி ஷூட்டிங்லயே அதை டேட்டா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ மே 16 ஷூட்டிங் போகுதுன்னா ஜூலைலயே உங்களுக்கு வந்து தீபாவளி ரிலீஸ்ங்கிறது வந்துடும். சூப்பர் சூப்பர். இப்ப கேளுங்க பரணி. இல்ல, ரஜினிகாந்த் படமும் ஏன் டிராப் ஆகுதுன்னு காரணம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. டிராப் கன்ஃபார்மா? என்ன சொல்றீங்க? சிபி சக்கரவர்த்தி படம் இல்ல பரணி, இப்ப சித்திரம் படம் வந்து இவ்வளவு நாள் டிலே ஆகுது. அதனால வந்து நமக்கு வந்து அதுக்கு என்ன காரணம், எல்லாமே மூணுமே நல்ல டேரக்டர் தானே. இப்போ மடோனா அஸ்வின் மாவீரன் டேரக்டர், அதுக்கு முன்னாடி மண்டையில எடுத்திருக்கிறாரு. பிரேம்குமார் 96 எடுத்திருக்காரு, மெய்யாளன் எடுத்திருக்காரு. அப்புறம் மூணாவது புதுமுக டேரக்டர். இப்போ இதுக்கு நம்ம காரணம் கேட்பாங்க, நம்ம சொல்லலாம்.
பெரிய இது. ஆனா இதே வந்து நீங்க ரஜினி படம் அப்படின்னா அதுக்கு பல வகையான காரணம் இருக்கும். அதை நம்ம வெளியே சொல்ல முடியாது. சில காரணம் தெரிஞ்சாலுமே சொல்ல முடியாது. நம்ம குரூப் கால்ல பேசும்போது நம்ம பேசிட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பேச முடியும். நம்ம இது மாதிரி பொது தளத்துல அதை பேச முடியாதுல்ல. அது வந்து பல காரணம் இருக்கு, அதை நம்ம சொல்ல முடியாது. கரெக்டாவும் இருக்காது. அப்புறம் பிரகாஷ் அண்ணா 2000 ஃபாலோவர்ஸ்க்கு வாழ்த்துக்கள். சந்தோஷம். சந்தோஷம், மேலும் உயருங்கள். உண்மையாலுமே சந்தோஷம். பூஸ்டப்பா பயங்கரம் பூஸ்டப்பா போகுது, லட்சமா வருது வியூஸ் அப்படிங்கிறப்ப பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாழ்த்துக்களுக்கு நன்றி. எல்லாம் பண்ணுங்க. அது ஏதாவது ஒரு முடிவுக்கு வர சொல்லுங்க. 173 எல்லாம் மலையாள ட்ராக்கர் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. எல்லாம் என்ன என்னன்னு போட்டாங்க? ஆல்மோஸ்ட் டிராப்டுன்னு இந்த ஏபி சார்ஜ் எல்லாம் போட்டிருக்காரு. அவர்லாம் என்ன ஏன் போடுறாரு அப்படி? பரணி உங்க நண்பர் தானே, சொல்லுங்க அவர்கிட்ட. இல்ல அவரு சிபி சக்கரவர்த்தி படம் டிராப்டு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. அந்த படமே டிராப்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல அவர் கதை தானே அது. அந்த டைரக்டர் தான் டிராப்னு சொன்னாரு. ஓகே ஓகே. ஏன்னா 173 அப்படிங்கிறது வந்து RKFI தயாரிக்கிறாங்க, அவ்வளவுதான். அது மட்டும் தான். அதுலதான் எந்த மாற்றமும் இல்லை. அனிருத் மியூசிக்ல எந்த மாற்றமும் இல்லை. இதை தாண்டி மொத்தம் எல்லாமே மாறிடுச்சு 2 தடவை. இல்லைங்க, ஒன்னே ஒன்று சொல்றேங்க. ரஜினி வந்துட்டார்ல, அவர் வந்து ஒரு உச்சத்துல இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவர் எப்பவுமே 2 விஷயம் பார்ப்பாரு. ஒண்ணு ஓடுற குதிரையில பட்டயம் கட்டுவாரு. இன்னொன்னு எதெல்லாம் ஓடுதோ அந்த குதிரையில மட்டும் செகண்ட் பண்ணுவார். அதுதான் நல்லதும் கூட. ஒருத்தர் டாப்லயே இருக்கணும், அதான் இப்ப விஜய் பண்றாருல. அவர் என்ன பண்றாருன்னா பயங்கரமான ஒரு பீக்ல இருக்க டேரக்டர் கூட ஒர்க் பண்றதும், பிளஸ் வந்து பீக்கான டெக்னீஷியன் டீம் ஒர்க் பண்றதும், அது வந்து எப்பவுமே அந்த ஹீரோக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து திடீர்னு விஜய் வந்து நான் எடுத்தாரு, எனக்கு பழக்க தோஷம், பேரரசு 2 படம் எனக்கு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு, திருப்பாச்சி சிவகாசியும் சூப்பரா கொடுத்துருக்காரு, நான் அவருக்குள்ள ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லி ஒர்க் பண்ண எப்படி இருக்கும்? பிசினஸ் ஆகுமா? விஜய்க்காக மட்டும்தான் பிசினஸ் ஆகும். அந்த மற்ற காம்பினேஷன் இதுக்கு எல்லா வகையிலும் பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எனக்கு வந்து கில்லி ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தாரணிக்குள்ள ஒர்க் பண்ண எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஓடாத ஆட்கள் இல்ல சரக்குல ஆட்கள் கூட ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த பீக்ல இருக்கவங்களால ஒர்க் பண்ண முடியாது. அது வந்து அவங்களோட மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணாது, எக்ஸ்பேண்ட் பண்ணாது. ஆனா விஜயோ ரஜினியோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சமயத்துல யார் பக்காவா இருக்கிறாங்களோ அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுக்கும்போது அந்த கதை ஒர்க் ஆகலாம் டேரக்டா சொல்லிடுறாங்க, அவன் எனக்கு இந்த கதை ஒர்க் ஆகல, கதை கேட்டுதான் ஒத்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஃபைனல் வெர்ஷன் இருக்குல்ல, ஃபைனல் வெர்ஷன் வந்து அவங்களுக்கு திருப்திகரமா அளிக்கணும். இந்த படத்துல வந்து இது வந்து யார் படம் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அவங்க பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணா, ரஜினி படம். அப்ப ரஜினி படமா இது இருக்கா, ஃபைனல் அவுட்புட்ல ஃபைனல் வெர்ஷன்ல ரஜினி படமா அது அமையுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அது அமையலையா அப்ப அதை திருத்தம் பண்ண சொல்லுவாங்க. திருத்தம் பண்ணி அதை வந்துருச்சு, அந்த கதைக்கு ஒர்க் ஆச்சுன்னா ஓகே. கதைக்கு ஒர்க் ஆகல, இல்ல இவருக்கு செட் ஆகல அப்படின்னா எப்பா இது கதை நல்லா இருக்கு, நீ திருத்தம் பண்ண சூப்பரா இருக்கு, ஆனா இது நான் பண்ணா நல்லா இருக்காது, ஏன் ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, அவரை விரும்புற ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த கிளைமேக்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்க அதை மாத்திதான் ஆகணும். ஒண்ணு கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு, எனக்கு செட் ஆகலன்னா நீங்க டேரக்டர் தான் மாத்தி ஆகணும். ஏன்னா நீ கதையை மாத்தி திரும்ப சொல்ல முடியாது, கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்கு, நீ என்ன பண்ணு வேற ஆள் வச்சு எடுத்துக்க, நான் அதுல ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கறத அங்க வந்து நல்ல 2 புரிதல் அடிப்படையில இது பண்றது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் போகும் சினிமால. அது ரஜினி எப்பவுமே அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவார். அது எத்தனை படமா யாரு வேணா பண்ணட்டும். அண்ணாமலை அவர் முடிவு பண்ண விதமாகட்டும். ஏன்னா இப்போ அண்ணாமலை தான் அது எவ்வளவு பெரிய அவர் வாழ்க்கையே வந்து பாட்ஷாக்கு ஈக்குவலான இன்னொரு படம்னா அது அண்ணாமலை. அவருக்கு மிகப்பெரிய பீக்கு. அதுக்கப்புறம் தான் படையப்பா. அதுக்கப்புறம் வந்ததுனால அப்படி. ஆனா வந்து பாட்ஷாவை முறியடிச்சிச்சு படையப்பா. ஆனா பாட்ஷாவை முறியடிக்கிற இன்னொரு படம் அமையமானா அந்த இடத்துலயே அண்ணாமலை மாதிரி ஒரு படம் இருக்குமான்னு கேட்டா முடியவே வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு பயங்கரமான கமர்ஷியல் படம். ஆனா அந்த படத்தை டேரக்டர் வந்து எப்போ முடிவு பண்றாரு, முந்த நாள் மாத்துறாரு. இதுக்கு இல்ல, ஒரு படம் ஷூட்டிங் போறதுக்கு முந்த நாள் மாத்துறாரு. அப்ப என்னன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த எல்லா பினிஷிங் ஒர்க்கும் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது என்னன்னா வெற்றி அங்கதான் உங்களுக்கு வெற்றி தேர்ந்தெடுக்க முடியும். அவருக்கு தனக்கு செட் ஆகுமா இல்லையான்னு ஒருத்தர் முடிவு பண்ண முடியலன்னா எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? ரஜினி அந்த வகையில பிரில்லியன்ட். சினிமாவை புரிஞ்சுக்கிட்டவர். சினிமாவை யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களோ சினிமா வாழ வைக்கும். ஆனா அண்ணா சிபி வந்துட்டு கூப்பிட்டு வச்சுட்டு இவ்வளவு நாள் அவர் மட்டும் இல்ல, சிபிக்கு ஒண்ணும் அமைய மாட்டேங்குதுன்றாதான் எனக்கு ஒண்ணுமே புரியலையான் இருக்கு. பொதுவாக இல்ல அது என்ன கன்ஃபார்மா அபிஷியலா வந்தா கூட நம்ம அது பேசலாம். அபிஷியலே வரலைங்கிறனால 2 விஷயம் தான் வருத்தப்பட வேண்டியது இருக்காது. என்னன்னா நம்ம ஏற்கனவே ஒரு டேரக்டர் சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு இந்த சிபிங்கிறத விட்டுருங்க, சிபிங்கிற பேரை எடுத்துருங்க. இந்த இடத்துல இன்னொரு டேரக்டர் சொல்லியிருக்கோம், அந்த டேரக்டர் சூப்பரான டேரக்டர். ஆனா அந்த டேரக்டர் படம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த டேரக்டரே தான். இந்த ஸ்பேஸ்லயே ஒருத்தர் சொல்லியிருக்கோம், வேற யாருமே இல்லை. அவர் நல்ல கதை வச்சிருக்காரு, சூப்பரான கதை வச்சிருக்காரு, அந்த கதை எல்லாத்துக்கும் பிடிக்குது, ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு, இந்த படம் பிளாக் பஸ்டர்னு தெரியும். அப்ப என்ன பண்றாரு ப்ரொடியூசர், ஒரு ஹீரோட்ட கொண்டு போய் கதை சொல்லலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. காலையில 10 மணிக்கு வாங்கினா அந்த டேரக்டர் என்ன பண்ணணும், காலையில 10 மணிக்கு போகணும்ல. ஆனா ஈவினிங் 4 மணிக்கு போன் அடிச்சு இப்போ வரலாமா அப்படின்னு கேட்கறது. நான் இவ்வளவு லேட் ஆச்சு, 10 மணிக்கு வர சொன்னா 4 மணிக்கு வரலாமான்னு கேட்குறீங்க. சரி வாங்க
அப்படின்னு சொன்னாலும் அந்த 4 மணிக்கு போறது இல்ல, சாவகாசமா 9 மணிக்கு போறது. அப்ப அந்த ஹீரோக்கு எப்படி இருக்கும்? நான் என்ன ஹீரோவா, நீ ஹீரோவா? 10 மணிக்கு வரேன், என்ன வரல, சரி ரைட்டு, வேலை போச்சு, ஏதோ ஒரு அர்ஜென்ட், உனக்கு மறந்துட்டேன், இல்ல ஏதோ ஒன்று ஒர்க்கு, திருப்பி 4 மணிக்கு வரலாமா நீ தானே கேட்ட. இப்ப 4 மணிக்கு வரலான்னு சொல்லி அப்ப 9 மணிக்கு வந்து நின்று என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு இருக்கும். சரி, அதே கதையை இன்னொரு ஹீரோட்ட கொண்டு போய் சொல்றாரு. அந்த ஹீரோ பிடிச்சி போய் ஒரு ப்ரொடியூசரை லாக் பண்ணலாம்னு சொல்லி ப்ரொடியூசரை போய் சொல்றாரு. அந்த ப்ரொடியூசரை பார்க்கலாம், ப்ரொடியூசர் சொல்ற காலைல 10 மணிக்கு வந்திருப்பா, இல்ல 9 மணிக்கு வந்திருப்பா, நல்ல நேரம் பார்த்துருக்கா ப்ரொடியூசர். ஏன்னா ஒரு பெரிய ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, பெரிய ஹீரோ காட்சி கிடைச்சா மட்டும் இருக்க மாட்டாங்க, நல்ல நேரம் சேர்த்து பார்ப்பாங்க. அப்ப நல்ல 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 நேரம் பார்த்து வர சொன்னா அந்த நேரத்துக்கு போகாம மத்தியானம் கரெக்டா மொட்டை வெயில்ல போய் நிக்கலாம் அப்படின்னு 2 மணிக்கு காலைல சாவகாசமா போனாருன்னா அந்த ப்ரொடியூசர் எனக்கு வீட்டுக்குள்ளேயே வர வேணாம்னு சொல்லி துரத்தி விடுறாரு. எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு, இந்த நேரத்தை கரெக்டா வந்திருக்க பாரு, கரெக்டான நேரத்துல போ, நான் எங்க இப்படி நஷ்டமா திரும்ப வீட்டுக்கு போறதா, எனக்கு வேணாம்னு சொல்லி துரத்தி விடுறாரு. அப்ப இங்க யாரு மேல தப்பு? ஹீரோ செட் ஆனா ப்ரொடியூசர்ட்ட போறது கிடையாது, ப்ரொடியூசர்ட்ட போனது ஹீரோட்ட போறது கிடையாது. இந்த மாதிரி டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க இங்க. அதுவும் முக்கியமா ஹிட் கொடுத்த பெரிய டேரக்டர்ஸே இப்படி இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க அடுத்த படம் வாய்ப்பு அமையும் பெருசா? சூப்பர். யாரா பேசுறீங்களா? சொல்லுங்க மாவீரன். இல்ல அமைதியா இருக்கு, யாரும் பேசுனீங்களான்னு. இல்ல இல்ல மாவீரன், சொல்லுங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்க மாவீரன். நான் இன்னைக்கு பவன் கல்யாண் அவர்களின் உஸ்தாத் பகத்சிங் பார்த்தேன். அப்படி வந்துருங்க மாவீரன், மெயின் மேட்டருக்குள்ள வாங்க. சூப்பர், கமான் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு படம்? அது உஸ்தாத் பகத்சிங் இல்ல, உஸ்தாத் சங்கி சிங். போட்டு செஞ்சிருக்காரு. பிஜேபி மெம்பரா தன்னோட கடமைய கரெக்டா பண்ணியிருக்காரு. பாலிடிக்ஸே இல்லைன்னாங்க படத்துல. என்ன ப்ரோ? இல்ல, படத்துல பாலிடிக்ஸே கிடையாது, அதனாலதான் இந்த படம் சென்சார் ஆயிருக்குன்னு சொன்னாருங்க. இல்லையா? பாலிடிக்ஸ் கிடையாது, ஆனா படத்துல பிட் பாக்கெட் அடிக்கிறவன் எல்லாருமே முஸ்லிம்ஸ். கெட்ட சைடு இருக்கிற எல்லாமே, சின்ன சின்ன சந்துக்குள்ள திருடுற, பொந்துக்குள்ள திருடுற, மார்க்கெட் ஃபைட்ல வரவன் எல்லாருமே முஸ்லிம்ஸ். இவர் பாரத் மாதா கி ஜெய் சொல்லுன்னு சொல்ற மாதிரி துரந்தர்ல இதுலயும் கிளைமேக்ஸ்ல துரந்தர் புரட்சி எல்லாம் பண்றாங்க. ஓ, பிரகாஷ் ப்ரோ, ஏப்ரல் 20 அங்க இது டால்பி சினிமாஸ் ஓப்பன் ஆகுது, போறீங்களா? கீழே வர கேட்டிருக்காரு ஒருத்தர். ஏப்ரல் 20 ஓப்பன் ஆகுதானே? ஆமா, ஏப்ரல் 20 தான் ஓப்பன் ஆகுது. இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஆக்சுவலா நீங்க போறீங்களா? ஏப்ரல் 20 தானா? நான் வந்து கரை படத்துக்கு தான் போவேன் பாருங்க. அண்ணே, உங்களை கூப்பிட்டு என்ன? என்னை எல்லாம் கூப்பிட மாட்டாங்க, எல்ஏசி துரத்தி விட்டுருவாங்க. இது ஓப்பனிங் கிராண்ட் ஓப்பனிங். இல்ல, அதான் ஓப்பனிங் எல்லாம் கூப்பிட மாட்டாங்க, துரத்தி விட்டுருவாங்க. அண்ணா கமலா சும்மா கெஸ்டா விளையாடாதீங்க. வராரானா அப்படியா? அப்படின்னு கேள்விப்பட்டேன். இல்ல, ஆக்சுவலா நிறைய இந்த சினிமா பத்தி பேசுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே இன்வைட் பண்றாங்க. என்னெல்லாம் எனக்கெல்லாம் மெசேஜ் வந்திருக்கு. எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா நான் இங்க எபிக் ஸ்கிரீன் இங்க மதுரையில ஓபன் ஆகுறப்ப கூப்பிட்டாங்க. போனா பாகுபலியோட சில கிளிப்ஸ், ஜெயிலர், பீஸ்டோட அரபிக் குத்து, இதெல்லாம் அந்த வெர்ஷனுக்கே, அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கே மாத்தி வச்சிருந்தாங்க. அத ப்ளே பண்ணி காட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன் பிரகாஷ்னா 20th அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகாது, சும்மா இந்த மாதிரி ஷோகேஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் இருக்கும்ல. படம் எதுவும் எனக்கு ஓடுற மாதிரி தெரியல. படம் எதுவும் வராது விஷால் ப்ரோ. ஓகே, மைக்கேல் தான் ஃபர்ஸ்ட் படம்னாங்க. கரெக்ட். இன்வைட் பண்ணி சும்மா போட்டு காட்டுவாங்க, சாங்ஸ் இல்ல ட்ரெய்லரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக. சூப்பர் சூப்பர். அங்க மதுரையில போனப்ப சாப்பாடு எல்லாம் போட்டாங்க, சாப்பிட்டு வந்தோம். வணக்கங்க. இது ஆனா எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு, அதனால நான் போவேன்னா தெரியல. பிரகாஷ், நம்ம சந்திப்போம் அப்பப்போ. எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா திருச்சிக்கே 2.5 மணி நேரம், அது ஒரு கொடுமை தான் வைங்களேன். பட் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் வரேன், மீட் பண்ணுவோம். பிரகாஷ் ப்ரோ, நான் வரது திருச்சி தாண்டி வரணும்ல? பரணி, டிஸ்டன்ஸ் 45 to 1 hourல வந்துடலாம் பரணி. பிச்சு விடுவேன். 45 1 hourல வந்துடலாமா? 2.5 மணி நேரம் அவங்க மனசாட்சியே இல்லாம. கிலோமீட்டர் இருக்கும் தெரியல, சாலிடா 60 இருக்கும். பரணி, நான் அன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சேன், எனக்கு இப்ப நீங்க சொன்னோடனே தான் ஞாபகம் வருது. நடுவுல நீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ ஆதி என்னன்னு நீங்க ஒரு போட்டோ போட்டிருந்தீங்க தெரியுமா, இருக்கிற மாதிரி. ஆமா, அதுல உங்க ஜாக்கெட் நீங்க போட்டிருந்தது இருக்குல்ல, அத பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன். எப்பயுமே இந்த மாதிரி கலர்ஃபுல்லா தான் நீங்க ட்ரெஸ் பண்ணுவீங்களா? நான் ஒயிட் கலர்ல தான் ட்ரெஸ் பண்ணுவேன் எப்பவுமே.
அது ரெயின்போ வந்துட்டு கலர் ஜாக்கெட்டு கொளுத்திருந்தீங்களே. இல்ல சலூன் சலூன் ஃபங்க்ஷனுக்கு சலூன் கடை அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு தடவை போனப்போ ஒயிட் கலர் தான் போட்டு போனேன். நான் சொன்னேன் ஒயிட் போடாதீங்க அப்படின்னா, சரி இந்த தடவை சும்மா போவோம் இது இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சரி இதுல போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு போனேன், அவ்வளவுதான். அடுத்த ஃபங்க்ஷன்ல ஒயிட் இல்ல பரணி நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டு வாங்க, நம்ம பேசுவோம். சாக்லேட் தான். சாக்லேட் தானா ப்ரோ? ஆனா இந்த பவன் கல்யாண் ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. இப்போ அரகர வீரமன்ல கூட முஸ்லிம்ஸ் அதாங்க பேசுவாரு அவரு. அவர் அப்படிதான் லெஜெண்டரியா இருக்கும். மேல யாராலையும் மாத்த முடியாது. ஜெயிலர்ல கேமியும் இருக்கான், ஜெயிலர் டூல. அதை நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க என்னடா இப்படி வரீங்க? ஆனா அந்த படம் ஃபிளாப் தானே. உஸ்தாத் பகத்சிங் மொரட்டு டிசாஸ்டர் ஆயிருக்கு. சுத்தமா ஓடல போல. ஹரிஹர வீரமல்ல ஓஜி ஆனா உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. கமனுக்காக எக்ஸ்ட்ரீம்லி குட். சரியான ஒர்க்குங்க. அடிக்கடி வண்டியில போறப்ப எங்கேயாவது விளையாட போறப்பலாம் அந்த பாட்டு தான் ஓடுது. செம பாட்டு எல்லாம். ஆனா மத்த ரெண்டும் ரொம்ப மோசம். இந்த இது செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அந்த படம் பார்க்கணும். அந்த படம் நல்லா இருக்கு பரணி. அந்த படம் நான் பார்த்தேன். சூப்பர். தமிழ்ல பாத்தீங்களா? ஆமா, அந்த படம் ஆக்சுவலா நல்லா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே நீ நைட் இல்லைன்னா நாளைக்கு பார்க்கணும். கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் பார்க்கணும். பாருங்க. சம்மர் வந்துருச்சு பரணி. அதான் நாங்க டேட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். வேல்பாடி டேட் அனௌன்ஸ்மெண்ட் எப்ப நீங்க சொல்லுவீங்கன்னு. சம்மர் ரிலீஸ் இங்க பாருங்க, சொல்லுங்க ஏதாவது. சும்மா இருங்க, ஏதாவது கோத்துட்டு போகாதீங்க. நான் ப்ராஜெக்ட் 90% முடிச்சதுக்கு அப்புறம் தான் டேட்டே சொல்லுவேன். மெய்யழகன் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் கேக்குது பண்ணு. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சூர்யா ஃபேன்ஸ் வந்துட்டு மத்ததுக்குலாம் குடிச்சிட்டு வாங்க தண்ணி குடிச்சிட்டு வாங்க, பொறுமையா வாங்க, நாளைக்கு வாங்க. நீங்க இல்ல தண்ணி குடிச்சிட்டு நான் மம்மி பார்த்தேன், அது எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த டிஆர் மாதிரிலாம் பேசாதயா. ஆர்ஜே பாலாஜி இன்டர்வியூ வந்திருக்கு, வாங்க அத பத்தி பேசுங்க. தண்ணி குடிச்ச மம்மி சாப்பிட்டேன், இந்த கதைலாம் பேசுறீங்க. மெயின் யார வந்தோடனே பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு ஒரு ட்ராக்கர் சூர்யா 47 தீபாவளி ரிலீஸ்ன்னு சொன்னாருன்னு ஆரம்பிச்சிருங்க. இல்ல அவன் ஒரு டுபாக்கு ஒரு மாதிரி ப்ரோ. அவன் சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். யாருங்க? ராகவேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கும் பாருங்க ப்ரோ. அது வெறும் 1K ஃபாலோவரே நம்ம தான். அவன் அப்பப்ப இந்த மாதிரி லூஸ் தனமா போடுவான். இன்னொரு ஐடி இருக்கு, அது பேர் நான் சொல்ல விரும்பல. நான் சொல்லிட்டா பாருங்க, நான் சொல்லிட்டா. அந்த இன்டர்வியூ பத்தி பேசணும்னா நான் ஃபர்ஸ்ட் அதை ஃபுல்லா பார்க்கணும். அது இன்னும் எனக்கு ஒரு 30 minutes பெண்டிங். மெய்யழகன் அப்படி நீங்க இருக்க கூடாது. மெய்யழகன் நான் எஸ்டிஆர் ஃபேன், நான் ஃபுல் இன்டர்வியூ பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னடா இப்படி இருக்கீங்க? அப்டேட் நீங்க கேட்ட நாட்கள். ஆமா விஷால் ப்ரோ சொல்லுங்க. தார் ஆஸ் எஸ்டிஆர் ஃபேனா அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? நாங்க 4 பேர் இல்ல, எஸ்டிஆர் எங்களுக்காக பாடி எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு. ஆமா அதெல்லாம் சொன்னாரு. அந்த பாட்டு எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு படத்துல ஒர்க் ஆகல அப்படின்ட்டு வைக்கலன்ட்டாரு. படத்துல அதை பிளேஸ் பண்ண முடியல, ஒட்டல அப்படின்ட்டாரு. ஆனா எனக்கும் அந்த சாங் ரொம்ப பிடிச்சது. சரி, நான் மம்மியோட இதை சொல்லிடுறேன். நான் இன்னைக்கு பார்த்துட்டேன். எனக்கு ஆக்சுவலா நேத்து வேற ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, அதுலதான் கொஞ்சம் ஓகே அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு படம் வந்து ஆஸ் அ ஃபிலிமா ரொம்ப ஒரு கிளிஷேடா ஒரு டைம் பாஸ் படம். அந்த பேய் படம், ஹாலிவுட் பேய் படத்துல என்ன இருக்குமோ அதே தான் இருந்துச்சு. பட் அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 40-45 மினிட்ஸ் அந்த ஸ்ட்ரெச் வந்து எனக்கு சூப்பரா இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளேயே நடக்கிற அந்த கம்ப்ளீட் போர்ஷன் வந்து எனக்கு தியேட்டர்ல பயங்கரமா அந்த எஸ்எஃப்எக்ஸ், அந்த அவங்க காட்டின விஷுவல்ஸ், அந்த சில ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல ஈஜிப்ட்ல ஒரு விஷயம், அந்த விஷயம் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. புதுசா இருக்கே அந்த மாதிரி இருந்துச்சு. படமா ஒரு நார்மலான ஒரு டைம் பாஸ் படம் தான். பட் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான சீன்ஸ் நிறைய இருந்துச்சு. அது செகண்ட் ஹாஃப்லலாம் ரொம்ப டு எக்ஸ்ட்ரீம் அதை பண்ணியிருந்தாங்க. ஈவில் டெட் ரைஸ் அளவுக்கு அந்த டிஸ்கஸ்டிங் இல்லை. பட்
அது ஓரளவுக்கு டிஸ்கஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ யாராவது இந்த க்ரீப்பியான படம் ஒரு ஒரு மாதிரி அந்த எந்த மாதிரி படம் கொஞ்சம் கோரியா இருந்தாலும் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ஒரு தடவை தேட்டரில் ட்ரை பண்ணலாம். டீசெண்டான படம். ஆக்சுவலாக மெய்யலுக்கு நான் இந்த மாதிரி படங்கள் பெருசாக விரும்ப மாட்டேன். கோரியா இருந்தால் பிடிக்காது எனக்கு நார்மலாக. ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த 2 ரெசிடென்ட் ஈவில் கேம் விளாட்னேன். அதுக்கப்புறம் எதையும் தாங்க இதயமாயிடுச்சு. அந்த 2 கேமுக்கு அப்புறம் இதெல்லாம் என்ன ஏமாத்தணும் அப்படின்ற லெவலில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த நகம் சீன் மட்டும்தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு தவிர மற்றபடி எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி feel ஆகல. ப்ரோமோலயே அது வந்துருச்சு பரணி ப்ரோ. அதுல ஒரு 30 செகண்ட் ப்ரோமோ மாதிரி இருந்தாங்க. அதுலயே அது வந்தனால தியேட்டர்ல எனக்கு அது பெருசா இல்ல. பட் செகண்ட் ஹாஃப் நான் ஸ்பாயிலர் பண்ண வேணாம். செகண்ட் ஹாஃப்ல சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது உங்களுக்கே என்னென்ன எங்கெங்கன்னு தெரியும். அதெல்லாம் ஒரு மாதிரி அருவருப்பா அந்த ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. நாங்களும் அதே தான். பரணி, ஜோஜோ ஜார்ஜோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்களா? பரிபாடி அது நேத்தே சொல்லி வச்சது. பரிவாடியா பரிபாடியா? பரிபாடி அதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே. என்ன மாதிரியானதான் ஏதாவது தெரியுமா அதை பத்தி? நத்திங். எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டே பெருசா பிடிக்கலங்க. நீங்க தான் நிறைய கூவிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டே பெருசா பிடிக்கல. ஏங்க அது பேர் என்ன? படம் பேர் என்ன? பனியோட பார்ட் 2 அது. ஆமா ஆமா, சூப்பர். பனி ஒன் நல்லா தானே இருக்கும். எனக்கு அது நல்லா இருக்காது. சம படம். பனியோட எனக்கு பெருசா ஒர்க் ஆகல அந்த படம். ஓகே ஓகே. பனியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சும்மா செம. ஆனா அது சனா இது இவன்னு போட்டிருக்கு. என்ன பண்றாங்கன்னு இன்னைக்கு ரேண்டமா தமிழ் பேஜஸ்ல போயிட்டு இருந்தேன். தமிழ் அதான் நம்ம படம் டவுன்லோட் பண்ற சைட்ல என்னன்னு தெரியல, ஷமிதாப்னு ஒரு தனுஷ் படம் இருக்கு, தமிழ் டப்பிங்ல விட்டுருந்தாங்க. தெரியல, நான் இன்னும் பார்க்கல. ஆனா ஹிந்தியில பார்த்துருக்கேன் எப்பயோ. ரொம்ப பிடிக்கும், பார்க்காதவங்க பாருங்க. பயங்கர ஆர்டிஸ்டிக்கா இருக்கும் கிளைமேக்ஸ். சூப்பர் படம். நானும் ஹிந்திலேயே பார்த்திருக்கேன். நல்லா தான். மாவீரன் உங்களுக்கு தெரியுமா? அந்த படம் ஓடவே இல்லை மாவீரன். அங்க அவங்க ஏத்துக்கவே இல்லை அந்த படத்தை. ஆனா மாவீரன் பாருங்க, எவ்வளவு பெரிய படம். நேத்து நைட்டு பிரீமியர் ஷோ, இன்னைக்கு ஒரு டே முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் வந்துட்டு பைரசி பிரிண்ட் வரல பூத் பங்களா. அப்ப பைரசி நைட் இல்ல ப்ரோ, முந்தானத்து ப்ரோ. முந்தானத்தா? ஆமா, முந்தானத்து தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் பிரீமியர். அப்படின்னா பாத்துக்கோங்க. அது எப்படி நல்லா ஓடுதா மாவீரன் ப்ரோ? ஹிந்தில பிக்கப் ஆயிருச்சா தெரியல ப்ரோ. வசூலை பத்திலாம் ரிவ்யூஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இல்ல புக்கிங்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டேன். பிஎம்எஸ்ல ஏதாவது ட்ரெண்டிங் பயங்கரமா இருக்குதா? அது நீங்க எதை எனக்கு சொன்னாதான் உண்டு, இல்ல கமல் சொன்னாதான் உண்டு. அதெல்லாம் நான் எங்க பாத்துட்டு இருந்தேன். இல்ல அவங்க ஏதாவது போஸ்டர் விடுவாங்க, கலெக்ஷன் போஸ்டர். பரணி, இந்த ஸ்பேஸுக்கு நீங்க ஹோஸ்டா மாறினது சூப்பர்ல பரணி. இந்த ப்ரொமோஷனை எப்படி உணர்றீங்க நீங்க? ஒரு வாரம் மாவீரன் ப்ரோ 24K போயிட்டு இருக்கு புக்கிங்ஸ் பிஎம்எஸ்ல. விஷால் ப்ரோ, மோகினி ஆட்டம் பாருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பாருங்க. இன்னைக்கு நைட் அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ ஓகே இல்ல தலைவா? நல்லா இருக்கும்ல? டைம் வேஸ்ட் ஆகாதுல்ல? இல்ல டீசெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிளாட்குள்ள போறது மட்டும் ஒரு 30 to 40 minutes ஆகும். ஒன்ஸ் வந்துட்டு நீங்க அந்த பிளாட் ரிவீல் ஆகிறப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா டீசெண்டா போகும் பாரு. சூப்பர். சரி விஷால் ப்ரோ, இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். நான் இன்டர்வியூ பார்த்த வரைக்கும் அது ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நேற்று அந்த கிளிப்பு விட்டுருந்தாங்களே, எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. என்ன சுதீர் இன்டர்வியூ ஒரு மாதிரி கம்ஃபர்ட், அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும், அப்படிதான் இருப்பாருலாம் நினைச்சேன். பட் நேச்சுரலா இவர் எப்படி இருக்காரோ அந்த இன்டர்வியூலையுமே ஒரு த்ரூ அவுட் நான் பார்த்த வரைக்கும் அவர் அதே ஒரு ஃப்ளோல ஜாலியா ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு என்ன டோன்ல இருக்குமோ அதே இதுல தான் இருந்துச்சு. அவர் சொன்ன சில விஷயங்களும் எனக்கு ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. அந்த விண்டேஜ் படங்கள், அந்த ரிப்பீட் வாட்ச்ல பாக்குற படங்கள் மாதிரி இது இருக்கும், ரிப்பீட் வேல்யூ இருக்கும். நான் அந்த மாதிரி நான் இங்கே கல்ட்டு படம்லாம் எடுக்க வரல, நான் கமர்ஷியல் படம் தான் எடுக்க வந்தேன், அதை கரெக்டாக எடுக்கணும். அந்த இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஹோப் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஹைப் பண்ணாத வரைக்கும் ஓகே தான். அது சொல்லியதான் சொல்றாரு. நான் ஹைப் எல்லாம் பண்ண விரும்பல. ஏன்னா இப்போ ஹைப் பண்ணி பின்னாடி படம் செட்லாம் அடிப்பாங்க. ஸோ நான் என்ன இருக்கோ அதை தான் சொல்றேங்கிறதையும் அவரே மென்ஷன் பண்ணிட்டாரு அதுல. இப்போ ஓகே. பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ மிஸ்டர் எக்ஸ் படம் நல்லா இருக்கா ப்ரோ? மிஸ்டர் எக்ஸ் படம் ரொம்ப சுமாரா இருந்துச்சு எனக்கு.
ஓகே ப்ரோ. நார்மல் டேஸ்ல வந்தா கூட கொஞ்சம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் வந்து எலெக்ஷன் டைம்ல சுத்தமா காணா போயிருன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஒரு படம் இருக்கிறதே தெரியல. தலைவா அது படமாவே சுமாரா தான் இருக்குன்றாங்க தலைவா. இல்ல ஆக்சுவலா நல்ல ரிவ்யூஸ் வந்துருந்துச்சுன்னா நல்லா போயிருக்குங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுவார்ல, இந்த டைம்ல தான் வந்து மக்கள் கிட்ட காசு புழங்குற டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஒரு நாள் தான் எலெக்ஷன் டே. ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா 2 வீக்ஸ் ஃப்ரீ ரன், வேற எந்த படமும் இல்லை உங்களுக்கு. இது ஒண்ணுதான் வந்துட்டு தேட்டருக்கு போனா இந்த ஒரு படம் தான் மெயின் மேஜரா எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு? எல்லைக்கே டீசெண்டா போயிட்டு இருக்கு. நான் மீன் பட் வந்து பரணி ப்ரோ, நீங்க நல்லா சொன்னீங்கல்ல, அது வந்து இன்னைக்கு நான் கூட கூட பார்த்தேன். மிஸ்டர் எக்ஸ் வந்து நான் போனது மல்டிப்ளெக்ஸ், இன்னைக்கு மம்மி போனது. இப்போ என் பக்கத்து ஸ்க்ரீனில் தான் மிஸ்டர் எக்ஸ் ஓடிட்டு ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஆள் வரலன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க, ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது மிஸ்டர் எக்ஸா? மிஸ்டர் எக்ஸ். ஆனால் அதே இது இன்னொரு ஸ்க்ரீனில் லீடர் ஓடிட்டு இருக்கு, படம் ஓடிட்டு இருக்கு. மிஸ்டர் எக்ஸ்க்கு ஆள் இல்லைன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. நார்மல் டேஸ்ல வந்தா கூட தப்பிச்சிருக்கும் ப்ரோ. எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் கரெக்டா உச்சத்துல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைம்ல வந்துருச்சு எல்லா படமும். அண்ட் இன்னொன்று எனக்கு இன்னைக்கு கடுப்பான விஷயம், அது யூஸ்வலாக நடக்கிறது தான். ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தையெல்லாம் தேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க மம்மிக்கு. அதை பார்த்துனே டே என்னடா அப்படின்ட்டு இருந்துச்சு. இல்ல நான் போன தேட்டரு ஒரு பெரிய தேட்டரு. அந்த தேட்டர்லயே வந்துட்டு நான் 2 கிட்ஸை பார்த்தேன் அண்டர் 18ல. பரணி ப்ரோ அண்டர் 18 வர இது 3வது வயசு. இல்ல அண்டர் 18ன்றது மென்ஷன் பண்றதுன்னா என்ன சொல்றது, அதான் ஒரு 10 வயசு குழந்தை, இன்னொருத்தவங்க கொஞ்சம் 9th or 10th அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் சொல்றேன். மாதிரி என்னதோ சொல்ல வந்தீங்க? நானும் 2 குழந்தைங்களை பார்த்தேன் ஸ்கிரீனுக்குள்ள, அது படம் ஃபுல்லா. எனக்கு தெரிஞ்சு பிவிஆர்ல மட்டும்தான் வந்து இந்த அடல்ட் ஒன்லி ஃபிலிம்ஸ் வந்து கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி அலோவ் பண்ணுவாங்க போல. கேரளா மாதிரி இருக்கணும் பாரு நீங்க. தமிழ்நாட்டுலதான் இப்படி இல்ல இல்ல விசால் இல்ல பாரு, அங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க, ஓகே தான். பட் ஆனா மோஸ்ட்லி பிவிஆர் அந்த மாதிரி தான், சின்ன சிங்கிள் ஸ்கிரீன்லாம் விட்டுருவாங்க. ஆனா ரொம்ப பாப்புலர் தேட்டர்லாம் இருக்குல்ல, கம்ப்ளைண்ட் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க, ரொம்ப பாப்புலர் தேட்டர்ஸ். வேற என்ன ஸ்பெஷல்? பிரகாஷ் ப்ரோ ரொம்ப அமைதியா இருக்கீங்க, ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா சொல்லுங்க ப்ரோ. பரணி ஒண்ணும் இல்லை, பின்னாடி அவன் கத்திக்கிட்டே கிடக்குறான். அதனால நான் வந்து அவனை பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கேட்டுக்கிறேன், நீங்க பேசுறத கேட்டுக்கிறேன். என்ன சொன்னீங்க? டிட்பிட்ஸா? ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா சொல்லுங்கன்னு. எக்ஸ்க்ளூசிவா இப்போதைக்கு எலெக்ஷன் முடிய வரைக்கும் இல்லை, எல்லாமே எலெக்ஷன் முடிஞ்சுதான். எல்லாமே எலெக்ஷன் முடிஞ்சோடனே நிறைய வரும், இதை நிறைய சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப சொல்லுவோம். இப்ப என்ன சொன்னாலும் படம் நல்லா இருந்தாலே இப்ப ஓட மாட்டேங்கிற மாதிரி என்ன எக்ஸ்க்ளூசிவ் சொன்னாலும் ஓடாது, எல்லாமே எலெக்ஷன் பரபரப்புல போயிடும். ஆமா, நாளைக்கு ஏதோ எலெக்ஷன் ஸ்பெஷலா அது பொலிட்டிக்ஸ் பேஸ் போட போறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, நாளைக்கு போட்டுருவோம் பாலிடிக்ஸ் பேச. நாளைக்கு போடும்போது சினி டாக் அப்படின்னு போட்டுட்டு பக்கத்துல ஃபுல்லா பாலிடிக்ஸ் போட்டு நாளைக்கு ஃபுல்லா ஜாலியா பாலிடிக்ஸ் பேசுவோம். இப்ப நைட்டா இல்ல பகல்லையா? நைட் எப்பவும் போல அந்த 8:30 போடுறோம்ல, 8:30 to 10 அப்படிங்கிறத பாலிடிக்ஸ் பேசி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஆசிரியரை பேசிக்குவோம். இல்ல ஆனா நேத்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன், எங்க ஏரியாவுக்கு யாருமே வரல பிரகாஷ் ப்ரோ. நீங்களே அவுட்டர்ல வச்சுக்கிட்டு இல்ல, இவர் அவுட்டர்ல இருந்துட்டு இவரே சொன்னாரு. நான் கேட்டிருக்கேன், நான் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, நான் புது பஸ் ஸ்டாண்ட் ஊருக்கு அவுட்டர்ல ஒதுக்குப்புறமா வச்சிருக்காங்க, நான் இப்பதான் வச்சு டெவலப் பண்ணிருக்காங்க, இப்பதான் அதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேங்கிறாரு. இவரை தேடி வராங்களா ஊருக்கு ஒதுக்குப்புறமா. நீங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சு ஏன் பாரு, டவுனுக்குள்ள ஃபர்ஸ்ட் முடிக்கணும், டவுனுக்குள்ள ஓட்ட போட்டு முடிக்கணும். எல்லா தெருவிலும் எல்லாத்துக்கும் வந்துட மாட்டாங்க. இது வந்து 100% பொருளும் அப்படிங்கிறது கிடையாது. அவுட்டர் ஏரியா அதெல்லாம் தனித்தனி. இது இப்ப திருச்சி சிட்டிக்குள்ள கிழக்க தகுதி வர உங்களுக்கு வந்து திருச்சி சிட்டி. இப்ப திருச்சி சிட்டிக்குள்ள இருக்க நாமக்கல் டவுனுக்குள்ள போய் கேட்டு பாருங்க, நாமக்கல் டவுன்ல கலவரம் திருவிழா மாதிரி இருக்கும். டவுன்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிறது ஊருக்கு ஒதுக்குப்புறமா புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வச்சுக்கிட்டு அங்க உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு ரைட்டு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அன்னைக்கு போட்டிருந்தேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி, உங்க ஏரியால என்ன பிரச்சனைன்னு சொல்லி கோட் பண்ணுங்கன்னு சொல்லி ட்ரென்ச்சல் போட்டிருந்தாரு. நான் கோட் பண்ணி ஸ்ட்ரீட் லைட் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன்னா
ஒன்னு கீழே ஒருத்தர் கமெண்ட்ல இதை பிரகாஷ் ப்ரோட சொன்னா அவரே நம்ப மாட்டாரு. ஐயோ உண்மையில இல்லையா? இல்ல அவரு என்ன திட்டிருக்காரு, உங்களை திட்டல. நான் சொன்னா அதை நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அது வந்து கவுன்சிலர் பிரச்சனை. நீங்க கவுன்சிலர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், மாநகராட்சியில கம்ப்ளைண்ட் பண்ணணும், உங்களோட முனிசிபாலிட்டி இருக்குல்ல அதுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு மனு போட்டீங்கன்னா கிடைக்கும். நீங்க ஏன்னா அது அவுட்டர் ஏரியாவுக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது பாருங்க. ஒவ்வொன்றும் அது மெயின் ஏரியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் உள்ள போய் இன்டீரியர் வருது. இன்டீரியர் நீங்க மனு போடணும், நிறைய விஷயம் ரிப்பீட்டடா பண்ணா மட்டும் தான் கிடைக்கும். இல்லை உங்க ஏரியா சங்க தலைவர் யாராவது ஏற்பாடு பண்ணி அவங்கள்ட்ட போய் கவுன்சிலர் போய் நீங்க அத்தாட்டி வர அதனாலதான் கவுன்சிலர் ஓட்டு கேட்டு அதனாலதான் வராதீங்க அடுத்த அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கேட்கணும். உள்ள நானே நிக்கலாம்னு இருக்கேன். சூப்பர், தைரியமா இல்லைங்க. இப்பதான் ஓட்டு வாங்கி வாங்கிருக்கீங்க கேரளா டு தமிழ்நாடு. இப்ப அடுத்து டக்குன்னு கவுன்சிலர் ஆயிருங்க. கவுன்சிலர் ஆயிட்டு விஜயராகவன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குமா, அந்த மாதிரி வெளியே வாங்க, விஜயராகவன் கேரக்டர் மாதிரி. ஆனா நான் வந்து ஒரு 4-5 பேர் இங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, 4-5 பேர்ட்ட கேட்டாலும் ஒரு நான் என்ன சொல்ல ஒரு 10 பேர்த்திட்ட ஒரு 5 பேர்ட்ட ஒரு 8 பேர்த்த வந்து கேட்டாலும் அவங்க எல்லாருமே டிவிக்கு தான் சொல்றாங்க. அதனால எனக்கு ஒரு மாதிரி இந்த இது கியூரியஸா தான் இருக்கு. மே 4th சீரியஸா தான் சொல்றேன். நான் வந்துட்டு நான் கேட்டேன், இன்னைக்கே கேட்டேன், நான் ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்புறேன். நான் சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க நீ யாருக்கு ஓட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லி. தெரியலடா நான் கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு தெரில, 2 பேர், இந்த 2 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் அப்படின்னு. உடனே வந்துட்டு அப்ப டிவி கேக் போட்டுரு அப்படின்னு, ஏதாவது வேலிடா ஒரு ரீசன் சொல்லு நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு. அது இன்னும் வரல, ரிப்ளை வரல. ரிப்ளை வந்துச்சுன்னா பார்ப்போம். மதன் ப்ரோ இருக்காரு, மதன் ப்ரோ ஏதாவது சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க மதன். நீ என்ன என்ன சொல்லணும், என்ன என்ன கேள்வி? பரப்புரையா? ஓட்டு போடுறதுக்குன்னா ஓகே, வேலிடா ஒரு ரீசன் சொல்லுங்கன்னு சொன்னேன். வேலிடா ஒரு ரீசனா? நீங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் பார்ட்டி வேணும். நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ற பார்ட்டி, ஒரு இஷ்யூ ஒரு விஷயம் பேசுறாங்க அப்படின்னா அடுத்த உடனே கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு பார்ட்டி நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்காக நீங்க டிவி கேட்டு சொல்லலாம், ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் பார்ட்டிக்காக. ஆனா எனக்கு இப்ப என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு பிரஸ் மீட் பண்ணி 4-5 பேட்டி ஏதாவது கொடுத்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஏதாவது அதை ஃபேஸ் பண்ணாருன்னா இன்னும் அது இல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு பரணி ப்ரோ. அப்படின்னாலும் அது வந்து எல்லாருனாலும் இல்ல. அதாவது இது வந்து இந்த எலெக்ஷன் அவர் வந்து ஃப்ரம் டே 1 அவர் வந்து ரொம்ப தெளிவா இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம எக்காரணத்து கொண்டும் ப்ரெஸ்ஸை வந்து நம்ம பாத்திரக்கூடாது, ப்ரெஸ் மீட் பண்ணி நம்ம ப்ரெஸ் கிட்ட இது பண்ணி நம்ம எந்த விதத்துலயும் நம்ம டேமேஜ் ஆகக்கூடாது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். அதுல ரொம்ப டேமேஜ் ஆகுது. அததாங்க சொல்றேன், வேற அதத்தாங்க நானும் சொல்றேன், அதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், வேற என்ன சொல்றேன். அது வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டாக்டிக்ஸ். இப்போ ஸ்டாலின் இருக்காங்க, இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அரசியலே குழந்தைங்க கொட்டப்பட்டவங்க. அவங்க வந்து அரசியலே ஊறி போன ஆளு. ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆள் வரும்போது அவர் வந்து பார்த்துட்டு தானே வர்றாரு. புதுசா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு வந்தாங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸும் மீடியாவும் எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க, என்ன மாதிரி எல்லாம் இது ட்ரீட் பண்றாங்கன்னு அவர் பார்த்துட்டு தானே வர்றாரு. நம்ம ஏன் அம்படியா போய் மண்டையை கொடுப்பானே, நீங்க என்ன திட்டுவ, நீ என்ன ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டேங்கிறாரு, ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டேங்கிறாரு, அது பண்ண மாட்டேங்கிற, இது பண்ண மாட்டேங்கிறேன்னு திட்டுவ, அவ்வளவுதானே. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, திட்டிக்கோ, அதை என்னோட நெகட்டிவா கூட வச்சுக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா உன்னை பார்க்காம நான் எனக்கு கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ் இருக்குல்ல, அந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதை வந்து நான் பூஸ்ட் பண்ணிக்கிறேன், அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேங்கிறத விஜயோட ஸ்ட்ராட்டஜி. அது ஒவ்வொரு லீடருக்கான ஒரு இது. இன் ஃபியூச்சர் போக அதாவது பிரஸ்ஸையே பார்க்காம இவர் இனி வாழ்நாள் முழுக்க அரசியல் பண்ணிட முடியாது. அது நீங்க அப்படி எதுவும் பண்ண முடியாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிரஸ், ஓகே, உங்களுக்கு சாதகமான ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படி வச்சுட்டாவது கேள்வி கேட்டாவது நீங்க அடுத்து இன் ஃபியூச்சர்ல வந்து அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு விஜய் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவர் தெளிவு, பிரஸ்ஸை பார்க்க கூடாது, பிரஸ் கிட்ட நமக்கு எந்த விதமான இதுவும் வச்சுக்கூடாதுங்கிறது. நீங்க பரணி இருங்க ஒரு நிமிஷம், பரணிக்கு முடிச்சிடறேன். பரணி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு ஒரு பதில் சொன்னேன். அந்த பதில் நீங்க கன்வின்ஸ் ஆகலாம் சொல்லுங்க, அடுத்த வேற பதில் வேற சொல்றேன். இல்ல ப்ரோ, கன்வின்ஸ் ஆகலன்னு இல்ல, நான் கேட்டேன் உங்க வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்றதுக்காக சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் கன்ஃபியூஷன்ல தான் ப்ரோ இருக்கும். அதாவது என்னோட இது வந்து விஜய் வந்து இப்ப ரைட் டைம்ல பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு முதல்ல ரொம்ப பிடிச்ச விஷயமே சரியான டைம்ல
இந்த ஸ்டேட்டுக்கு தேவையான டைம்ல அவர் வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நேஷனல் பார்ட்டி பக்கம், ஒரு ஸ்டேட் பார்ட்டி கை அந்த பக்கம். அதாவது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் ஓவர், ஒரு பாலிட்டிக்ஸோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அது என்னன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுதான். ஏன்னா எம்ஜிஆர் மட்டும் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னா, இப்ப அவரும் திமுகலயே இருந்திருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வந்து மொத்த மிச்ச அந்த பக்கம் இருக்கிற மாநிலங்கிற மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டி, ஒரு ஸ்டேட் பார்ட்டி ஃபைட்டு நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதுல அவரு எம்ஜிஆர் ஓகே இங்க பாரு, ஒண்ணு நீ இல்லைன்னா நான் அப்படின்னு பேரு மட்டும் அண்ணா மட்டும் முன்னாடி ஆட் பண்ணிட்டு, இந்த பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அண்ணா திமுகன்னு கிட்டத்தட்ட இப்ப எத்தனை 75 திமுக ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஓவர் 70 இயர்ஸ்க்கு மேல அதை கேரி ஓவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு இப்போ ஒருவேளை சப்போஸ் விஜய் இந்த இடத்துல வரல அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா, இப்போ எப்பேற்பட்ட ஒரு தங்கமான ஆட்சி நீங்க கொடுத்தீங்கனாலும் 5 வருஷம் கழிச்சு நீங்க ஆட்சியில நிக்கும் போது மக்களோட மனநிலை இதாதான் இருக்கும். அப்ப போன தடவை ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸோட நம்பர் பாத்தீங்கன்னா 75. இப்போ அந்த 75ங்கிற மார்க்கை தாண்டி இப்போ ஒரு 100 சீட்டு இல்ல ஒரு 110 சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னாலே அது என்ன இண்டிகேஷன் உங்களுக்குன்னா, பிஜேபியோட அக்செப்டன்ஸ் மனநிலை. பிஜேபி கூட ஒரு பார்ட்டி அலைன்ஸ் பண்ணாங்கன்னாலும் அந்த கட்சி 100 சீட்டு ஜெயிக்கும். இங்க நேஷனல் பார்ட்டிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த பார்ட்டி கூட அலையன்ஸ் வச்சாலும், அது பிஜேபி மாதிரி பார்ட்டி கூட வச்சாலும் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் மனநிலை வந்துருச்சுங்கிறதுக்கு இண்டிகேட் ஆகும். எனக்கு அது ஆகக்கூடாது. எனக்கு இந்த இடத்துல நம்ம ஆஸ் யூஸ்வல் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்னு இருக்கிற மாதிரி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் பார்ட்டிஸ்குள்ளதான் ஃபைட் இருக்கணும். அதை கரெக்டான இடத்துல கரெக்டா அது வந்திருக்காரு. இந்த எலெக்ஷன்லயே அவரு அந்த அப்போசன் பார்ட்டியை பிடிச்சிருவாரு, இல்ல இந்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனா ஸ்ட்ராங்கா ஓகே மக்கள் ஒரு இண்டிகேஷன் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த எலெக்ஷன்ல ஃபியூச்சர் இன் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு போகும். ஃபியூச்சர் அதை நோக்கி தான் பயணிக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு வாக்கு சதவீதத்தை மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. அதுதான் நமக்கு இன்னைக்கு தேவையும், ஒரு ஸ்ட்ராங் அப்போசன் பார்ட்டி. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க ப்ரோ. அது முடியாது. ஏது வேற வாய்ஸ் ஏதோ கேட்டுச்சு. இல்ல வேற யாரோ பேசுனாங்க. கேளுங்க தலைவர். யாரையும் காணும், அவரை காணும். ஓகே, மறக்காம பரணி விசில் சின்னது போட்டு போட்டுருங்க பரணி. ஏங்க நான் இன்னும் முடிவு பண்ணல மதன், நான் முடிவு பண்ண. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க பூத்துல போய் முன்னாடி அங்க அமுத்துற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ, யாரு பேசுறது? எங்க ப்ரோ விஜய் கேம்பெயின் எங்க போறாரு? ஏதாவது அப்டேட் வந்துச்சா? நாளைக்கு திருச்சி, நாளான்னைக்கு பெரம்பூர். 3 days 4 days இருக்குல்ல, 4 daysக்குள்ள இது வந்துருச்சான்னு கேக்குறேன் ஃபுல்லா. திருச்சி அதான் ப்ரோ, நாளைக்கு திருச்சி, நாளான்னைக்கு பெரம்பூர். ஓகே, டியூஸ்டே ஒரு நாள் இருக்குல்ல ப்ரோ? புரியல. செவ்வாய்க்கிழமைக்கு நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு தெரியும். அது எப்பயுமே கேம்பெயின் ஒரு 1 டே ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிருப்பாரா இது வரைக்கும்? அவ்வளவுதான் வந்திருக்கும், கம்மி தான். ரொம்ப கம்மி ப்ரோ, டிஸ்ட்ரிக்ட் கம்மி. அதாவது கேம்பெயின் அதாவது சரியா பிளானே பண்ணல, ஒரு சொதப்பல் கேம்பெயின் தான் விஜய் பொறுத்த வரைக்கும். ஆனா என்ன பாசிட்டிவ்னா, போற பக்கம் எல்லாமே அவருக்கு பாசிட்டிவ், போகல அப்படிங்கிறது அவருக்கு நெகட்டிவ். இதுதான் அவருக்கு உண்டானது. ஒரு பக்கம் கேம்பெயின் போனாருன்னா அது அன்னைக்கு பேசு பொருள் தான். அதை தவிர்த்து அன்னைக்கு எந்த வித வேற என்ன முக்கியமான நிகழ்வுகள் இருந்தாலும் விஜய் ஒரு இடத்துல போய் கேம்பெயின் பண்றாருன்னா அதுதான் அன்னைக்கு நாள் முழுக்க தலைப்பு செய்தி. அது அவருக்கு பாசிட்டிவ். மிச்ச பக்கம்லாம் எங்கேயுமே போகல, எங்கேயுமே வரல அப்படிங்கிறது அவருக்கு நெகட்டிவ். அதுவும் என்ன சொல்றதுன்னா, எல்லா கட்சி தலைவர்களும் வாங்கன்னு பயங்கரமா போய்கிட்டு இருக்க டைம்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேம்பெயின் போறாரு. ஆனாலும் அதுக்கு அவருக்கு ஓட்டு போடுற யாரும் அவரை நோக்கி அந்த கேள்வி கேட்கறது இல்ல. அவருக்கு
ஓட்டு போ என்ன சொல்றது, அவர் ஆப்போசிட் இருக்கிறவங்க அந்த கேள்வி கேட்கறாங்க. ஓட்டு போடணும்னு இருக்கிறவங்க, என்ன தலைவா நான் உனக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன், நீ ஏன் இங்க ஏன் வரமாட்டேங்கிற, ஏன் ஏரியாவுக்கு ஏன் கேம்பெயின் வர மாட்டேங்கிறன்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் என் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு இருக்கிறாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த எலெக்ஷன் அந்த ஒரு மெரிட் இருக்கு. இந்த ஒரு எலெக்ஷன், முதல் எலெக்ஷன் அந்த மெரிட் விஜய்க்கு இருக்கு. அடுத்தடுத்த எலெக்ஷன்ல இதே மாதிரி பண்ண முடியாது. இந்த எலெக்ஷன்ல ஒரு மெரிட் இருக்கு, அதை வந்து அவரு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. ப்ரோ அப்படிதான் இந்த வச்சுக்கணும். வாட்டி ஜெயிச்சா அடுத்தடுத்த எலெக்ஷன்ல கட்சியை வந்து நான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து கரெக்டா கொண்டு போகணும் ப்ரோ. அதான் கண்டிப்பா ரொம்ப போகும். முக்கியம். அது இங்க இந்த பாருங்க, டைம்ல அது வந்து 15 அதாவது ஓட்டர் நம்ம எடுத்தாலுமே ஜோசியம் சொல்ல முடியாது. இங்க பாருங்க ப்ரோ, நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது. மே 4 ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் என்ன போகுது, அடுத்தடுத்து என்ன எப்படி கட்சி போகும், என்ன இது நடக்குங்கிறது அடுத்து இதுதான். நம்ம வந்து இன்னைக்கே வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். இந்த 2 வருஷம் பார்ட்டி ரன் பண்ணி அடுத்தடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மக்கள் மதிப்பளிச்சு ஒரு ஓட்டு போட போறாங்க. அது மே 4ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. வாங்கின ஓட்டை வச்சுட்டு எப்படி அவர் வேலை செய்ய போறாங்கிறத கழிச்சு அடுத்து ஓட்டு போட போறாங்க. அவ்வளவுதான். எந்த எந்த பார்ட்டிக்கா இருந்தாலும் இப்ப திமுக வந்து 75 வருஷம் பாரம்பரிய கட்சி தான். ஆனா அவங்க இப்போ போட போற ஓட்டு லாஸ்ட் 5 வருஷம் என்ன பண்ணாங்க, 5 வருஷத்துக்கு எனக்கு திருப்தியா இருந்துச்சா, ஓகே இன்னும் 5 வருஷம் ரூல் பண்ணுப்பா, நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை, இல்லப்பா நீ பண்ணது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அதை வச்சுதான் ஓட்டே போடுவாங்க. அதேதான் நாளைக்கு விஜய்க்கும் பொருந்தும். ஓகேப்பா நீ முதல் எலெக்ஷன் ஓகே எல்லாம் ஜாலியா பண்ணிட்டு வந்த, ஓகே உனக்கு இத்தனை % ஓட்டு போட்டோம், அடுத்த 2 வருஷத்துல நீ என்ன அரசியல் பண்ணியிருக்க, அதை வச்சுதான் அடுத்தடுத்து வர்ற எலெக்ஷன்ல மக்கள் ஓட்டு போடுவாங்க. அவ்வளவுதான் ப்ரோ. ஆனா இந்த வருஷம் எலெக்ஷனே கணிக்கவே முடியாத மாதிரி இருக்கு ப்ரோ. ஆனா டிஎம்கே ஜெயிக்கிறேன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. பட் வந்து சீட்டு எவ்வளவு வரும், மார்ஜின் எவ்வளவு வரும், அதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு எல்லாத்துக்குமே. அது கஷ்டம் தான். ஆமா அது கஷ்டம் தான். அது வந்து ரொம்ப இப்போ வர்ற சர்வே எதுவுமே வந்துட்டு ஒரு கணிச்சு இதுதான் ஜெயிக்கப்பாங்கன்னு சொல்ல முடியாது. டிஎம்கே ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த செட் ஆகிறதுக்கு என்னன்னா, இப்போ திமுக எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன், ஓகே இந்தப்பா திமுக எனக்கு வேணுங்கிறது ஒரு ஆப்ஷன். ஆனா திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு 2 ஆப்ஷன், ஒன்னு ரெட்டலை, இன்னொன்னு விசில். இப்படி 2ஆ பிரியும் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ரூலிங் பார்ட்டிக்கு தான் அட்வான்டேஜா போகும். அதனாலதான் அந்த எட்ஜ் இந்த டைம்ல மினிமம் வின்னிங் மார்ஜின் 10,000க்குள்ளதான் ப்ரோ மோஸ்ட்லியா இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து 40,000 ஓட்டுல 30,000 ஓட்டுல ஜெயிச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மியா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது வந்து விஜய் வாங்குற ஓட்டு பர்சன்டேஜ். இப்ப 15% ஓட்டு வாங்குறாருன்னா ஒரு மார்ஜின், 20% வாங்குறாருன்னா ஒரு மார்ஜின், 25% வாங்குறாருன்னா ஒரு மார்ஜின். விஜய் எவ்வளவுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி வராரோ அந்த அளவுக்கு திமுகக்கும் அதிமுகக்கும் இடையில இருக்கிற பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். இப்போ ஒரு தொகுதியில உதாரணத்துக்கு ஒரு 10% மார்ஜினில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு 20% 22% ஓட்டு வாங்குறாருன்னா 3% 4% மார்ஜின்ல ஜெயிப்பாங்க. பட் வெயிட் பொறுத்திருந்து பாப்போம் ப்ரோ, விஜய் யாரு ஓட்டு பிரிக்கிறாரு அப்படின்ட்டு. ஆமா அதுக்குதான் நான் எல்லாருமே வெயிட்டிங், எல்லாருமே வெயிட்டிங். மெஜாரிட்டி திங்க் பண்றது என்னன்னா யாரோட ஓட்டு அதிகமா பிரிக்கிறாங்கிறது. இப்ப மேக்சிமம் என்ன எல்லாரும் சொல்றாங்கன்னா ஏடிஎம்கே ஓட்டு தான் அதிகமா பிரிக்கிறாரு, அது வந்து டிஎம்கேக்கு தான் சாதகமா போகும் அப்படிங்கறதுதான் பெரும்பான்மையானவர்களோட கருத்து. அது 4ஆம் தேதி ரிசல்ட் நம்ப முடியாது ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு இண்டிகேட்டர் தான். என்ன என்ன பாருங்க, இன்னைக்கு ஜூனியர் விகடன்ல போட்டிருந்தாங்கல்ல டிவிகேக்கு சாதகமா. ஆமா 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 25%. நான் என்ன கணிச்சேனோ அதான் போட்டிருக்காங்க, 25% போட்டிருக்காங்க. 25% எத்தனை ஓட்டு, எவ்வளவு ஓட்டு வரும் தலைவா ரஃபா? ஆல்மோஸ்ட் 1.5 கோடி. 25% 1.5 கோடி. ஓகே ஆல்மோஸ்ட் 10 இருக்கு. ரொம்ப பெரிய விஷயம் தானே. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. சீட்டு ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல அடுத்த விஷயம். அது அவரு 25% வாங்குறாருங்கிறது வந்து என்ன சொல்றது மிகப்பெரிய விஷயங்க, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த 25% வாங்கிட்டாரு ஒருவேளை அப்படின்னா. ஏன்னா எம்ஜிஆர் வந்து 30% முதல் எலெக்ஷன்ல வாங்கினாரு. அவர் வித் அலைன்ஸோட
அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஒரு கட்சியில இருந்து திமுகன்னு இருக்கிற கட்சியை உடைச்சிட்டு கட்சியோட வாக்கு பிரிச்சுக்கிட்டு வந்தாரு. ப்ரோ ஒரு நிமிஷம். ஆனா இந்த வந்துட்டாரு. எதுக்கு எத்தாலும் கூட கூட எம்ஜிஆர் வந்ததுல இருந்து முனிஷ் ப்ரோ வந்ததுல இருந்து இப்பதான் நான் அப்படித்தான் முனிஷ் பண்ணுவேன். நான் அப்படித்தான் முனிஷ் பண்ணுவேன். 15 வருஷம் வந்து முனிஷ் நான் அப்படித்தான் முனிஷ் பண்ணுவேன். நான் என்னோட லீடருக்கு என்னோட இதுக்கு நான் அப்படித்தான் பண்ணுவேன். சொல்லுங்க ப்ரோ. கூட எம்ஜிஆர் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏங்க முனிஷ் நான் என்ன சொல்லணும் நான் என்ன சொல்லக்கூடாது நீங்க எப்படி முனிஷ் சொல்லுவீங்க? நான் என்னோட லீடருக்கு என்னோட பார்ட்டிக்கு நான் அப்படிதான் நான் சொல்லுவேன். நீங்க நான் இதுதான் பேசணும் இதுதான் பேசக்கூடாது நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க எதுக்கு சொல்றீங்க? இருங்க அவங்க பேசிக்கிட்டு வருங்க பாருங்க. நீங்க இல்ல சொல்லுங்க. இல்ல பரணி சண்டைக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. சண்டைக்கு இல்ல. அவர் முனிஷ் வந்து முனிஷ் நீங்க வந்து நீங்க உங்களோட மவுத் பீஸா நான் பேச முடியாது முனிஷ். ஓகேவா? உங்களுடைய நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை பேச முடியும். நான் எனக்கு என்ன தோணுதோ அதை பேச முடியும். என்ன பண்றீங்க? திணிச்சிட்டே இருக்கீங்க. எம்ஜிஆர் 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 என்ன உங்க வாயில வந்து திணிச்சமா இப்ப ஏதாவது உங்க வாயில வந்து ஏதாவது திணிச்சேன்னா நானு அவரு கேள்வி கேட்டாரு அதுக்கு பதில் சொன்னேன் அவ்வளவுதான். நானா ஒண்ணும் சொல்லல. அவரு கேள்வி கேட்டாரு அவ்வளவுதான். இதுல என்ன திணிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க விஜய் பத்தி என்னத்தை திணிக்கிறாங்க இப்போ? என்னத்த ஏங்க சரி என்னத்த எலிவேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க? ஒரு நாள் போனா கூட வந்து தலைப்பு நியூஸ் சொன்னீங்க. நேத்து பெரம்பூர் போனாரு. அப்ப அங்க ஏன் கூட்டமே கூடல? ஆமா அங்க கூட்டமே வரல. என்ன கூட்டம் கூடல? ஏங்க கூட்டம் கூட கூடாதுங்கறதுக்காக தான் நேத்து போனாரு கூட்டமே கூடல. முனிஷ் அது கூட்டம் கூடலன்னா நல்லதுதானே. கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது. கூட்டம் கூடுது அப்படியே நேத்து கூட்டமே கூடல. ஏன் கூடல? ஏங்க முனிஷ் கூட்டம் கூடாது பண்ணிட்டு ஒரு கூட்டம் கூடுது. நீங்க போனா வந்து அப்படித்தான் பண்ணுவோம். நீங்க ஏங்க எல்லா கட்சிக்காரங்களும் 200 ரூபாய் கட்சிக்காரங்களும் 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கூட்டும் போது நாங்களும் அப்படித்தான் பண்ணுவோம். ஏங்க முனிஷ் நாங்களும் ஆர்கனைஸ் பண்ணி தான் கூட்டத்தை கூட்டுவோம். என்ன பண்ணுவீங்க? அதை விட்டுட்டு நாங்க போனாவே கூட்டம். ஆமா ஆர்கனைஸ் பண்ணி தான் கூட்டத்தை கூட்டுவோம். அவர் வரான்னு தெரிஞ்சது தானா கூட்டிடுது அப்படின்னு சொல்லாதீங்க. நேத்து கூட்டமே வரல. பெரம்பூர் இது முன்னாடி நீங்க சொன்னது எப்படி இருந்தது? அவர் என்னைக்கு போறா என்ன சொன்ன மாறிடுது. ஆமா அது தலைப்பு செய்தி. தலைப்பு செய்திதான். அது தலைப்பு செய்திதான். ஏங்க முனிஷ் அதத்தான் முனிஷ் சொல்றேன். நேத்து வந்து யார்கிட்டயும் சொல்லக்கூடாது கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க போகல. நாங்க கூட்டம் நினைச்சா நாங்க எல்லாத்துக்கும் சொல்லி கூட்டம் கூட்டிருப்போம். எங்களுக்கு தேவைன்னா கூட்டம் கூட்டுவோம், தேவையில்லைன்னு கூட்டம் கூட்ட மாட்டோம். அவ்வளவுதான். சாந்தி பண்ணாம விட்டுட்டு நீங்க கூட்டத்தை தானே கூட்டுறீங்க. அவ்வளவுதான். இன்னும் 2 நிமிஷம் தான். 10 மணிக்கு முடிச்சிருவேன். கவலைப்பட. ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க 2 நிமிஷம் சரி முனிஷ் ப்ரோ எனக்கு ஒரு டவுட். முனிஷ் ப்ரோ எனக்கு உங்ககிட்ட ஒரு டவுட். சரி ஒரே நிமிஷம். என்னோட கேள்வி முனிஷ் கேட்கட்டும். மாவீரன் சொல்லுங்க. சரி கேளுங்க மாவீரன். இந்த ஸ்பேஸ்ல அவர் வந்தாலே தலைப்பு செய்தி இப்படி அப்படி நீங்க செட் பண்றீங்கன்னு சொல்றீங்கல்ல. இந்த ஸ்பேஸ்ல இது வரைக்கும் எந்த கட்சியை பத்தி அதிகமா பேசியிருக்கோம் ப்ரோ? ஏங்க இது மட்டும் தான் இது நினைச்சிட்டீங்களா? ட்விட்டர் ஸ்பேஸ் மட்டும் தான் வந்து ஓட்டெல்லாம் தீர்மானிக்கிறோம். நம்ம டெய்லி நம்ம வெளிய அப்புறம் போவோம் ப்ரோ. நம்ம டெய்லி இந்த ஸ்பேஸ்ல பாலிடிக்ஸ் பேசுறோம்ல. இந்த ஸ்பேஸ்ல நம்ம பாலிடிக்ஸ் பேசுறோம்ல. நீங்களே விஜய்னா தானே மேல வரீங்க. அப்போ அது கரெக்ட் தானே? அந்த நரேட்டிவ் செட் பண்றது கரெக்ட் தானே? அது நரேட்டிவ் பெருசா இல்லைங்களே. அவர் மதன் மட்டும் தான் பேசுறாரு. சரி முனிஷ் ப்ரோ இந்த ஸ்பேஸ்ல டெய்லி பாலிடிக்ஸ் பேசுறோமோ வாரத்துல 2 நாள் பேசுறோமோ அதிகமா எந்த கட்சியை பத்தி பேசுறோம்? ஆமா சினிமாக்காரங்க சினிமா யார் ஆரம்பிச்சாலும் அவங்கள பத்தி தான் பேசுவாங்க. சினிமா ஸ்பேஸ்ல வேற யாரை பத்தி பேசுவாங்க? சினிமா நடிகரை பத்தி தான் பேசுவாங்க. அதேதான் அவுட்டர் சைடும். ஒரு சினிமாக்காரன் வராங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க கூட்டம் கூட தான் செய்யும், வரதான் செய்வாங்க. நேத்து வரவே இல்லையே. அவர் என்ன சொன்னாரு? நாங்க வந்தாலே வந்து கூட்டம் கூடிடும். அவர் வரலனால என்னைக்கு வராரோ இப்படி ஒரு நாள் காத்திருந்தீங்களா முனிஷ் ப்ரோ? என்னைக்காச்சும் ஒரு நாள் கூட்டம் கம்மியாகும் அன்னைக்கு போய் நம்ம கேட்போம் அப்படின்னு. நீங்க வந்து நான் அவர்கிட்ட பேசிருக்கேன். அதுக்கு கரெக்டா ரீசன் அவர் சொல்லட்டும். அது நீங்க வந்து இதுதான் சான்ஸ்.
இது சான்ஸ் இதெல்லாம் இல்ல. அவர் சொன்ன நரேட்டிவ்க்கு நான் ஆப்போசிட்டா ஒரு கேள்வி கேட்கிறேன், அவ்வளவுதான் வச்சு. இது வந்து சரி, அவரு உங்க வலிக்கும் தானே வந்துட்டாரு. ஆமா, நாங்களும் காசு கொடுத்து கூட்டோம். அந்த நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கும் உங்களை சந்தோஷப்படுறதுக்காக அதுக்கும் ஆமான்னு சொல்லிட்டாரு அவரு. நான் ஓகேன்னு தான் சொன்னேன், அது இல்லன்னு நான் சொன்னேன். நானு ஆமா தான் சொன்னேன். அதுக்கப்புறம் சரி ஓகே முனிஷ் ஓகே அவ்வளவுதான் முனிஷ் அவர்தான் விடுங்க, அவர்தான் ஓகேன்னு சொல்லிட்டாரு. முனிஷ் சாப்பிட்டு இங்க பாருங்க, சனிக்கிழமை சாப்பிட்டு சந்தோஷமா தூங்குங்க. நாங்களும் காசு கொடுத்தா கூட்டுறோம். நாங்க கிடங்க வாயில வயிற்றுல கூட அடிச்சுட்டு கூட படுத்துங்க, யாரு வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களை நல்லதுக்கு சொல்றேன், நல்லதுக்கு தான் சொல்றேன், அவ்வளவுதான். நாங்க வந்து காசு கொடுத்தா கூட்டம் கூட்டுறோம், நாங்களும் காசு கொடுத்தா கூட்டம் கூட்டுறோம், அவ்வளவுதான் விடுங்க. எப்படி தூங்க அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சரி சரி விடுங்க. அதே மாதிரிதான் நான் என்ன பேசணும், கருத்து திணிக்கிறேன் நீங்க சொல்லக்கூடாது. ஓகேவா, புரியுதா? இப்போ முனீஸ்வரர் இப்ப புரிஞ்சிருச்சா? நான் என்ன பேசணும் நீங்க சொல்லக்கூடாது, அதே மாதிரி நீங்க எப்படி இருக்கணும் நான் சொல்லக்கூடாது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அவ்வளவுதான். இல்ல நான் மியூட் பண்ணிட்டேன், சாரி. 10 மணி ஆச்சு, பிரகாஷ் ப்ரோ போயிட்டாரு, அப்பவே முடிச்சிடலான்னாரு. அதனால முடிச்சிடுறேன். அது ரொம்ப இதா போகும், ஆர்கியூவா போகும். அதனால வந்துட்டு நம்ம நாளைக்கு பேசலாம். சாரி, பை பை, தேங்க்ஸ் சார். ஓகே பர்னி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே ப்ரோ, நான் 4 நாள் இருக்கு, நாளைக்கு ஃபுல்லா பாலிடிக்ஸ் தான். நாளைக்கு நல்லா பேசலாம், வாங்க. ஓகே எல்லாரும். ஓகே.